ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசர். ஜென்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். முதல் செய்தியாக நேற்றைய தினம் தமிழ்நாடு முதல்வர் மயிலாடுதுறைக்கு ரயில் மூலமா பயணமாயிருக்கிறாரு. இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திறப்பு இருக்கு, அந்த நிகழ்ச்சிக்காக போயிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்றைக்கு சென்னைக்கு வருகிறார். அதையொட்டி சென்னையில் 15,000 காவல்துறை காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறாங்க. இந்த இரண்டு செய்திகளை எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு பக்கம் அலுவலக பயணம், இன்னொரு பக்கம் தேர்தல் பரப்புரை. பிரதமருடைய பயணம் தொடர்பாகவும் நிறைய கேள்விகள் இருக்கு. முதல்ல இந்த ஒப்பீடு எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அலுவலக பயணமாக போகும்போது பொதுக்கூட்டத்திலையும் கலந்துக்குவார் நம்புகிறேன். அந்நேரம் பொதுவாக அரசியல் தலைவர்கள் தங்களுடைய நிர்வாக பணியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அரசியல் பொதுக்கூட்டங்களையும் கலந்துக்குவாங்க. அது ரொம்ப இயல்பான ஒன்று. அது மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள் பண்ணார்னா அது நேச்சுரல், அதில் எந்த தவறும் இல்லை. பிரதம மந்திரிக்கும் பொதுக்கூட்டம் அரசியல் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கு. அது யார் தடுக்க முடியும்? இதுல அரசியல் பொதுக்கூட்டத்துக்கு மட்டும் வந்தாங்கன்னா, நான் ஒரு அமைச்சருக்கு தனி செயலராக இருந்திருக்கேன். அந்நேரம் அமைச்சர் தன்னுடைய டிஏ பில்லாம் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு அனுப்புவாங்க பாஸ் பண்ணுறதுக்கு. அப்போ ஒரு தடவை பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் சொன்னாங்க, நீங்கள் வெறுமனே அரசியல் கூட்டத்துக்கு மட்டும் போனீங்கன்னா இதை நாங்கள் அஃபீஷியலாக டிஏ பில் பாஸ் பண்ண முடியாது. உங்களுடைய அரசியல் கட்சி தான் இது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் அமைச்சருக்கு இப்படி சொல்லப்பட்டது, உங்களுடைய கட்சி தான் உங்களுடைய செலவு ஏற்றுக்கணும் அப்படின்னு. அது மாதிரி இப்போ பிரதம மந்திரி ஏதாவது ஒரு அஃபீஷியல் ஃபங்க்ஷனுக்கும் சேர்த்து வந்தாருன்னா அதை அரசு ஏற்றுக்கணும், இல்லைன்னா பிஜேபி தான் ஏற்றுக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி அவர் வர்றதுக்கு அவருக்கு எல்லா அரசியல் தலைவராகவோ பிரதம மந்திரியாகவோ நாட்டின் எந்த பகுதியும் விசிட் பண்ணுவதற்கு அவருக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கு. இந்த கடந்த 10 நாட்கள்ல ஒரு இரண்டாவது தமிழ்நாடு பயணம் சார். நம்ம தொடர்ச்சியா பார்க்குறோம், மழை வெள்ள பாதிப்புகள் தொடர்பாகவும் அவர் வரலை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். சமீபத்தில் அவருடைய தமிழ்நாடு பயணம் அதிகமாக இருக்கு. தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற வகையில் இந்த பயணத்தை அவர் திட்டமிடுறதா எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாதிரி விஷயங்களில், அதாவது கட்சியின் செல்வாக்கை வளர்க்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட தளர மாட்டார். தளராமல் முயற்சி செய்வார். அதை நம்ம பார்த்துருக்கோம். அது வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் மட்டும்தான் போகணும்னு சொல்லி கிடையாது. இனிமேல் தான் இது கட்சியை வளர்க்கணும்னா அந்த இடத்துக்கும் ரொம்ப உற்சாகமாக போவார். அந்த விதத்தில் ஒரு அரசியல்வாதி என்ற முறையில், ஒரு கட்சியை சார்ந்தவர் என்ற முறையில் அவருடைய முயற்சிகள் வெகுவாக பாராட்ட தகுந்தவை. ஆனால் தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஒரு கேள்வி கேட்பாங்க, 4 தடவை வந்துட்டீங்க, 5 தடவை வந்துட்டீங்க, வெள்ளம் வந்ததுக்கப்புறம் ஏன் அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறேன்னு சொல்லி கேட்பாங்க. அது மக்களுடைய உரிமை, அதை கேட்குறது. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இவருடைய கடமை. அதற்கு நேற்று ஒரு நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சியில் ஒரு பேசும்போது, எல்லோருக்கும் எல்லாம்ங்கிற நிகழ்ச்சியில், பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில், அரசு நிகழ்ச்சின்னு குறிப்பிட்டுட்டேன், அமைச்சர் அன்பில் மகேஷ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு சார். பிரதமர் மோடி இப்போலாம் அடிக்கடி தமிழ்நாடு வராரு. புயல் தாக்கும் போதும், வெள்ளம் பாதித்த போதும், நீட் தேர்வால மாணவர்கள் மரணம் அடைந்தவர் தற்கொலை செய்து கொண்ட போதும், பல விவசாயிகள் போராட்டத்தில் இறந்து போன போதும் வராதவர் இப்போ தேர்தலில் ஒட்டி அடிக்கடி வராருங்கிற கமெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்காரு. இது ஒரு பொலிட்டிக்கல் கமெண்ட் தான் இருந்தாலும் இதனுடைய பின்னணி எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அவர் சரியாக தான் கேள்வி கேட்டிருக்காரு. பதில் சொல்ல வேண்டிய கடமை திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்குறேன், இது மாதிரி எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. திரும்பவும் பழைய பல்லவியே பாடுவாங்க, நாங்கள் தமிழ்நாட்டுக்கு அதிக நிதி உதவி அளித்திருக்கிறோம், காங்கிரஸ் செய்ததை விட அதிகமாக கொடுத்திருக்கிறோம், இப்படியே பேசிட்டு போவாங்க. அவ்வளோதான். குறிப்பிட்ட வினாக்களுக்கு குறிப்பிட்ட பதில் வராது. சார், நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கே தோணுது சார். இப்போ இதற்கு முன்பெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் ஃபாலோ அப்னா என்னன்னா, ஒருத்தர் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க, அதற்கு எதிர்த்தரப்புலேருந்து பதில் வரும், இல்லை எதிர்த்தரப்புலேருந்து இன்னொரு குற்றச்சாட்டை முன் வச்சு இப்படி ஒரு கான்வர்சேஷன் நடந்துகிட்டு இருந்தது. இப்போல்லாம் ஒன்றிய அரசின் மீது ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறோம் அப்படின்னா அதற்கு அந்த பகுதியிலிருந்து எந்த ஒரு பதிலுமே, ப்ராமிசிங்கான ஒரு பதிலுமே வரதில்லை. அதை ஏற்றுக்கிறோமோ இல்லையோ அப்படிங்கிறதுலாம் 2ஆம் பட்சமா. இப்போ பிரதமர் மோடியினுடைய வருகையோ இல்லை அவருடைய நடவடிக்கைகள் தொடர்பாகவோ விமர்சனங்கள் வச்சோம் அப்படின்னா அதற்கு எந்த பதிலுமே வராத ஒரு இதுதான் பார்க்குறோம் இப்பெல்லாம். இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இல்லை இந்த கேள்விகள்லாம் நாங்கள் உதாசீனப்படுத்துறோம் அப்படின்னு பிரதமர் எடுத்துக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறதா? இல்லை இதற்கு உதாசீனப்படுத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அம்மையார் இவங்கெல்லாம் பிரிவினைவாதிகள்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்படி ஏதாவது கேள்வி கேட்டா கேள்விக்கு பதில் சொல்லாம இவங்கெல்லாம் பிரிவினைவாதிகள்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எங்க போய் முட்டிக்கிறது இதுக்கெல்லாம்?
அவர் அன்பில் மகேஷ் அவர் நேற்று பேசும்போதுமே என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி முதல்ல வந்து வறுமையை ஒழிப்புன்னு சொன்னீங்க, இப்போ வந்து திமுகவை ஒழிப்புன்னு சொல்றீங்க, இதுதான் உங்களுடைய மாற்றம் அப்படிங்கிற சென்ஸ்ல அவர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அஹ் ஒரு பொலிட்டிக்கல், அதாவது பொலிட்டிக்கல் ப்ராமிஸ்னு ஒன்று இருக்கும், ஆனால் பொலிட்டிக்கல் கமெண்ட்ஸே வந்து இப்போ ஒரு கட்சி இன்னொரு கட்சி ஒழிக்கிறதுங்க மாதிரியான துணிகள் வரைக்கும் வந்திருக்குது. இதெல்லாம் ஒரு தேர்தலை மட்டும் மையமா வச்சதா, இல்லை வந்து ஒரு நீண்ட கால செயல் திட்டம்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, திமுக ஒழிப்புன்னு சொன்னதுக்காக யாரும் இது பண்ண வேண்டியதில்லை, கொதிப்படைய வேண்டியதில்லை. ஏன் சனாதனத்தை ஒழிப்புன்னு சொல்லி இவர் சொன்னார், உதயநிதி சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் என்ன சொல்ல வந்தார்? சனாதனத்தினுடைய தவறான கொள்கைகள் இருக்கு, அந்த கொள்கைகள் வந்து வேறறுக்கப்பட வேண்டியதுன்னு சொன்னார். இவர் அரசியலுக்காக சொல்றாரு. ஆனா சனாதனத்தை எதுக்காக ஒழிப்போம்னு சொன்னேன்னு உதயநிதி வந்து சொல்லிட்டார், தெளிவுபடுத்திட்டார். திமுக ஒழிப்போம்னு எதுக்காக சொல்றாங்கன்னு இவங்க தெளிவுபடுத்தணும். ஏன் அது ஒரு அரசியல் கட்சிங்கிறது தவறா? அது வந்து இத்தனை ஆண்டுகள் ஆண்டு இருக்குங்கிறது தவறா? இத்தனை ஆண்டுகளில் அவர்கள் என்னென்ன நன்மைகளை செய்திருக்கிறார்கள் என்பது தவறா? அல்லது செய்யாமல் விட்டது என்னென்னங்கிறத பற்றி பேசலாம். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளுன மாதிரி எங்களை பொறுத்த மட்டும் திமுக செஞ்சதை விட செய்யாமல் விட்டது அதிகம், அதனால இந்த கட்சி வந்து இதில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். அப்படி ஏதாவது சொன்னால் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சும்மா திமுகவை ஒழிப்போன்னு சொல்லிட்டு போனால் அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? சார், அடுத்த செய்தியாக சார், இப்போ நேற்றைய தினம் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸினுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவருடைய யாத்திரை போய்கிட்டு இருக்கு. அவருடைய யாத்திரை எப்படி சார் பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட இந்த மார்ச் 20ஓட அவருடைய யாத்திரை முடிய இருக்குது. இது ஒரு ப்ரோக்ரஸிவாக அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாமா சார்? இது பார்க்கலாம். ஏன்னா பீகார்லாம் பயங்கரமான கூட்டம் கூடியிருக்குன்னு சொல்லி தகவல்கள் வருகின்றன. யூபியிலேருந்து அகிலேஷ் யாதவ் இங்கே வந்து கலந்துக்கிறான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்போ பீகார் யூபி கம்பைண்டாக வந்து ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்குறதுக்கு வந்து இந்தியா கூட்டணி முயற்சி செய்கின்றார்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தி தான் அவங்கள பொறுத்த மட்டும். ராகுல் காந்தியுடைய முதல் யாத்திரையும் வெற்றிகரமாகத்தான் நடந்தது, ரெண்டாவது யாத்திரை இப்போ வெற்றிகரமாக தான் நடந்துகிட்டு இருக்கு. சார், அவரு நேற்று பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் தொடர்ச்சியா, நம்ம இதற்கு முன்பே இந்த கேள்வியை உங்களிடம் முன் வச்சிருக்கிறேன், தொடர்ச்சியா அவர் சாதிவாரி கணக்கெடுப்பை குறிப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. பிரதமர் இன்னொரு பக்கம் பிரதமராகட்டும், இல்லை ஒன்றிய அரசின் தரப்புல இன்னொருத்தராகட்டும், அவங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான இந்த விஷயங்களுக்கு பெருசா பதில் சொல்லலை. நேற்றைய தினமும் அவர் பேசும்போதுமே சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாகவும் பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 40 ஆண்டு காலம் இல்லாத அளவு நாட்டில் வேலை வாய்ப்பின்மை தலைவர் சாடிட்டு இருக்குது. பாகிஸ்தான், வங்கதேசம், பூட்டான் இந்த மாதிரியான நாடுகளை காட்டிலும் இங்கே வேலை வாய்ப்பின்மை விகிதம் அதிகரிச்சிருக்குங்கிறத சுட்டி காட்டியிருக்காரு. ஆனால் கிரவுண்ட்லங்கிற சென்ஸ் இன்னும் பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ல இந்த மாதிரியான ஆர்குமெண்ட்ஸ் இன்னும் வலுவாக வைக்கப்படலை அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. வேலை வாய்ப்பின்மை தொடர்பாக இன்னும் அதிகமான குரல்களை எழுப்ப வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான குரல்களும் வருது, அதையும் பார்க்குறோம். இது எப்படி சார் பார்க்குறீங்க? நான் அடிக்கடி சொல்லியிருக்கேங்க, கிரவுண்ட் லெவல் கான்டாக்ட்ஸுங்கிறது வந்து தெருமுனை கூட்டங்கள், திண்ணை பிரச்சாரங்கள்ங்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது திமுக ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பண்ணணும்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் முதல்வருமான திரு ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியிருக்காரு தன்னுடைய தொண்டர்களுக்கு. அதே மாதிரி காங்கிரஸ் பண்ணணும், அது ரொம்ப தேவை. அப்படி பண்ணால் ஒழிய மக்களுக்கு வந்து விளங்காது, சரியாக விளங்க வைக்கணும். இன்னொன்று என்னென்னா, இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும்னு அவர் சொல்கிறது வந்து அதனுடைய ஆபத்து பிஜேபிக்கு என்ன அப்படின்னு பிஜேபிக்கு தெரியும். அவங்களுடைய ஹிந்துத்துவ தியரி வந்து சுக்கு நூறாக நொறுங்கி போயிடும். இந்த ஜாதிவாரி இது வந்துருச்சுன்னா ரொம்ப கிளீனாக அவங்க வந்து சொல்லுவாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு பண்ணிட்டு இத்தனை பேர் ஹிந்துக்கள் என்று நீங்கள் அழைக்கின்ற இத்தனை பேர் இப்படி வறுமையில் வாடுகின்றார்களே, அதற்கு உங்களுடைய பதில் என்ன, அவர்களுக்கு என்ன செய்திருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அதை வரவிடக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. பிரதம மந்திரி இரட்டை தொனியில் பேசுகிறார். ஒரு பக்கம் வந்து இந்தியாவில் நாங்கள் ஏழை என்ற ஜாதியை மட்டும்தான் பார்க்கின்றோம் என்று சொல்கிற அதே பிரதம மந்திரி நான் பிற்பட்ட இனத்தை சேர்ந்தவன்னு சொல்கிறாரு. அதில் நிஜமாக கான்ட்ரடிக்ஷன் இருக்குது பிரதம மந்திரி சொல்கிறதுல. இப்போ இவர் ராகுல் காந்தி அவர் பேசும்போதுமே கூட சார், இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லி ஏழை பணக்காரன்னு 2 தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் அதிகப்படியான பணக்காரர்கள்கிட்ட இருந்து நன்கொடை வாங்கியிருக்குது, அவர்களுக்கு வந்து ஃபேவரா இந்த கவர்மெண்ட் இருக்குங்கிற கிரிட்டிசிசம்லாம் முன் வச்சிருக்கிறாரு. பாஜக அரசு வந்து கோடீஸ்வரர்களுடைய கோடிக்கணக்கான கடன்களை தள்ளுபடி செய்யுது, ஆனால் விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி செய்ய மறுக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் முன் வச்சிருக்கிறாரு. எதிர்த்தரப்புல இருந்து என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா இப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிற ஒரு விஷயத்தை தொட்டு அதுல இருந்து எக்கனாமிக்கா இருக்கக்கூடிய விஷயங்களையும் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, ஹீ இஸ் டச்சிங் அவுட் ஆல் த ரைட் பாயிண்ட்ஸ், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அது மக்கள் மத்தியில் போய் சேர்றதுக்கு அவங்களுடைய கட்சி என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கணும். ஒரு ரேலியில் இவர் பேசுகிறாரு, அடுத்து தொடர்ச்சி அது பேசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். சார், இந்த
கோடீஸ்வரர்களுடைய கடன்களை தள்ளுபடி பண்றது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது எலக்டோரல் பாண்ட் சம்பந்தமாகவும் அது தொடர்பாக நன்கொடை தொடர்பாகவும் பேசணும்னு நினைச்சேன். அஹ், நேற்று பிரதமர் மோடி வந்து நன்கொடை கொடுத்திருக்கிறாரு. எதுக்குன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு 2000 ரூபாய் தேர்தல் நன்கொடையா கொடுத்திருக்கிறாரு. மற்ற எல்லோருமே கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து பங்களிப்பு செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. எலக்டோரல் பாண்டு மூலமா அதிகப்படியான நிதிகளை வசூல் செய்த ஒரு கட்சி அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி தான். இப்போ ஓப்பன் காலா வந்து எல்லாத்துக்கிட்டையும் டொனேஷனும் கேட்குறாங்க. இதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது முதல்ல இவங்கள? தெரியல, அவங்களுக்கு இந்த எலக்ட்ரல் பாண்ட்ல வந்த பணம் அத்தனையும் ஃப்ரீஸ் பண்ணிடுவோம் சுப்ரீம் கோர்ட்னு பயம் இருக்கான்னு தெரியல. ஃப்ரீஸ் பண்றதுன்னு சொல்றீங்க சார். ஆனா இன்னொரு பக்கம் என்னன்னா, இது ஓப்பனா வந்து ஒரு எலெக்ஷனோட ஒரு நடவடிக்கையா, கேம்பெயினுக்கான ஒரு நடவடிக்கையா பயன்படுத்துற மாதிரி தானுங்க சார் இப்போ? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ இவங்க இதில் எந்த தவறு இல்லை. அவர் 2000 ரூபா கொடுத்தாரு, மற்றவங்ககிட்ட உங்களால் முடிஞ்சதை கொடுங்கன்னு கேட்கல, என்ன தவறு இருக்குது? இப்போ சிபிஎம் வந்து இதில் மேற்கு வங்கத்தில் பார்த்துருக்கேன், அவங்க பெங்காலியில் வந்து சொல்லுவாங்க, அமி தொமார் ஏக்டக்கா நோட் அவர் தொமார் ஓட் சாய் அப்படிம்பாங்க. மக்கள்கிட்ட வந்து நீ எனக்கு 1 ரூபா கொடு, உன்னுடைய ஓட்டையும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு மேலே எனக்கு வேண்டாம் பணம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இவர் 2000ங்கிறது இன்னைக்கு பெரிய பணம் இல்லை. ஆனால் 1 லட்சம் பேர் 2000 ரூபா கொடுத்தாங்க அப்படின்னா அது எவ்வளோ வரும்? 20 கோடி ரூபா வரும்ல. 10 லட்சம் பேர் கொடுத்தாங்கன்னா 200 கோடி ரூபா வரும்ல. இன்னைக்கு இந்த நாட்டில் 1 கோடி பேர் கொடுக்க முடியாதா? அப்போ 2000 கோடி வரும்ல. சார் இன்னொரு கொஸ்டின் சார். நேற்றைய தினம் இது தேர்தலோட ஒட்டினால கேட்குறேன். நேற்றைய தினம் நம்ம பேசும்போது வந்து ஜெயந்த் சின்ஹாவும் அதே மாதிரி கௌதம் காம்பீரும் வந்து தேர்தல் அரசியலிருந்து அதாவது அரசியலிருந்து வெளியில போற மாதிரி தங்களுடைய சொந்த பணிகள், கட்சி நடவடிக்கை, விளையாட்டு இது மாதிரியான விஷயங்களை ஈடுபட இருக்கிறதாகவும் சொல்லியிருந்ததா பார்த்தோம். நேற்று வந்து நேற்று பேசும்போது அதை பார்த்தோம். நேற்றைய தினம் வந்து அமைச்சர் ஹர்ஷவர்தன் அவர் வந்து அரசியலிருந்தே விலக போறதா சொல்லியிருக்காரு. அவர் ஏற்கனவே டெல்லியில கான்டெஸ்ட் பண்ணியிருந்தாரு. அந்த இடத்துல இப்போ வேற ஒரு கேண்டிடேட்டை வந்து பிஜேபி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருடைய அந்த கேண்டிடேட்டனுடைய அறிவிப்பு அது தொடர்ச்சியா அவர் அரசியலிருந்து வெளியேறதா சொல்லியிருக்காரு. அவரை ஓரம் கட்டுவதற்கான ஒரு முயற்சியா இது, இல்லை அவர் வந்து இதுக்கு மேல அவரால் எதுவும் சர்வ் பண்ண முடியாதுன்னு பிஜேபி நினைக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார்? இல்லை, அவரை படிப்படியாக இறக்குனாங்க. ஹர்ஷவர்தன் வந்து சிஎம் கேண்டிடேட் டெல்லிக்கு, அவர் சிஎம் ஆக்காமல் அதுக்கப்புறம் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் ஆக்குனாங்க ஒன்றிய அரசில். அங்கேயும் நல்லா தான் பணி புரிஞ்சுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அதிலிருந்து அவர் வந்து நீக்கப்பட்டார்னு நினைக்கிறேன், அல்லது முக்கியத்துவம் கொடுக்கல, எதுவும் நடந்தது. ஐ டோன்ட் எக்ஸாக்ட்லி ரிமெம்பர். அப்புறம் இப்போ வந்து அவருக்கு கான்ஸ்டியூன்சியே கொடுக்கல. அவர் கான்ஸ்டியூன்சி கொடுக்கலன்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அரசியலேருந்து ஓய்வு பெறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால இது ஓரளவு அவர் மேல் திணிக்கப்பட்ட ஒரு முடிவு தான். அவர் கான்ஸ்டியூன்சி கொடுத்திருந்தா அவர் நிச்சயமாக கண்டெஸ்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் ஹீ இஸ் ஒன் அமங் த ஃபியூ பீப்புள் ஹூ ஹேவ் அ க்ளீன் இமேஜ். சார் இப்போ இந்த மாதிரியான நடவடிக்கைகள் வரும்போது பிஜேபின்னு இல்லை, பொதுவாகவே வர கேள்வி என்னன்னா, ஒரு கட்சிக்குள்ள வந்து புதியவர்களும் வருவாங்க, மூத்த தலைவர்களும் இருப்பாங்க. இவங்களை பேலன்ஸ் பண்றதுங்கிறது ஒரு கட்சி தலைமைக்கு ஒரு பெரிய டாஸ்க்கு. இன்னும் வரக்கூடிய காலங்களில் வந்து இது இது ஒரு அரசியல் கட்சியை ரன் பண்ற அளவுக்கு இந்த மாதிரியான சிக்கல்கள் தொடர்ச்சியா இருக்குமா சார்? இருக்காது. இது வந்து நார்மல் ப்ராசஸ் தான். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையை நானேன்னு நன்னூல் இலக்கணம் சொல்லியிருக்கு. ஆங்கிலத்தில் டென்னிஸனோ யாரோ சொன்னாங்க, ஓல்டு ஆர்டர் சேஞ்சத் ஈல்டிங் பிளேஸ் டு நியூ அப்படின்னு. ஒரு கட்சி வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னா, ஓரளவு பழையவர்களையும் ஓரளவு புதியவர்களையும் தொடர்ந்து அந்த இது நடந்துக்கிட்டே இருக்கும், அந்த காரியம் நடந்துக்கிட்டே இருக்கும். சில சமயங்களில் வந்து பழையவர்கள் வந்து போக மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறதுனால புதியவர்கள் வந்து மனசு நொந்து போகலாம். ராஜஸ்தான் ரொம்ப பெரிய உதாரணம் காங்கிரஸுக்கு. அது மாதிரிப்பட்ட சில சிக்கல்கள் உண்டு. ஏன் மத்திய பிரதேசலையும் கமல்நாத் வந்து வழிவிட்டிருந்தாருன்னா இவர் வந்து சிந்தியா வந்து போயிருக்க மாட்டார் பிஜேபிக்கு. அதனால் அந்த மாதிரி சில சிக்கல்கள் அரசியல் கட்சிகளுக்கு ஏற்படுவதுண்டு. ஆனால் பிஜேபி பொறுத்த மட்டும் அப்படிப்பட்ட சிக்கல்கள் வராது. ஏன்னா அவங்களுடைய டிசிப்ளின் வந்து எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளின். இதில் வந்து மத்திய பிரதேசத்தில் வந்து சௌஹான் தான் முதலமைச்சராக இருந்தபோது காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதியாக என்னென்னலாம் சொன்னாங்களோ, பெண்களுக்கு வந்து உதவித்தொகை கொடுப்போம், கேஸ் சிலிண்டர் இதை குறைப்போம், நாங்கள் பதவிக்கு வந்தான்னு சொன்னதை இவர் ஆட்சியில் இருக்கும்போதே அத்தனையும் பண்ணிட்டார். தேர்தல் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் பண்ணலாம், அதை பண்ணிட்டார். அது ஒரு முக்கியமான காரணம். மத்திய பிரதேசத்தில் வந்து காங்கிரஸ் வெற்றி பெற முடியாமல் போனதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். ஆனால் அப்படி மத்திய பிரதேசத்தில் பிஜேபியின் வெற்றிக்கு முதல் காரணமாக இருந்த திரு சௌஹான் அவர்களை அவங்க ஏற்கனவே 3 டேர்மோ 4 டேர்மோ இருந்தவரை அவங்க மறுபடியும் சிஎம் வந்து நாமினேட் பண்ணல. அந்த கட்சியால் அதை செய்ய முடியும், அந்த அளவுக்கு அவங்ககிட்ட டிசிப்ளின் உண்டு. இப்போ அவர் வந்து பார்லிமெண்ட்ல வந்து போட்டி போட வச்ச மூலம் அவருக்கு வந்து கன்சலேஷன் பிரைஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம், மத்திய அமைச்சராக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். காங்கிரஸ் இல்ல, காங்கிரஸ்ல வந்து அந்த A to Z அப்படிங்கிற அந்த கண்ட்ரோல் வந்து கிடையாது இன்னைக்கு. ஒரு காலத்தில் இருந்தது, மிஸ்ஸஸ் காந்தி காலத்தில்.
ஆனா அவங்க பண்ண காரியம் தப்பு. அவங்க வந்து பாப்புலரா இருந்த சிஎம்ஏ எல்லாம் இறக்கி விட்டுட்டு தன்னுடைய சொந்த கேண்டிடேட்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. தேவராஜ் அரசு எல்லாம் ரொம்ப லாயலா இருந்தவர் கர்நாடகால. அவரை இறக்கி விட்டுட்டு குண்டுராவை கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி சில தவறான செயல்கள் நடந்தன. ஆனா பட் ஷி வாஸ் a வெரி பவர்ஃபுல் லேடி காங்கிரஸ்ல. அவங்க காலத்துல வந்து தலைவருக்கு இருந்த அல்லது பிரைம் மினிஸ்டர் கம் லீடருக்கு இருந்த பவர் வந்து இன்னைக்கு வந்து காங்கிரஸ்ல இருந்து அது மாதிரி இல்லை அப்படிங்கிறது உண்மை. இது அரசியல்னு தாண்டி பல இடங்கள்லயும் புதியவர்களுக்கான வருகை, மூத்தவர்களுக்கான இடம் அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிளிக்ட் தானே சார்? ஆமா. இல்ல யூபி பீகார் காம்பினேஷன் என்ன பண்ணும்? இட்ஸ் a பிக் கொஸ்டின். ஏன்னா அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வர் யாதவ், இவங்க காங்கிரஸ்ல எஸ்பெஷலி ராகுல் காந்தி, இவங்க 3 பேர் சேர்றதுங்கிறது அங்கே ஒரு பெரிய ஃபோர்ஸ் தான். அது எந்த அளவுக்கு ஓட்டா கன்வெர்ட் ஆகும்னு சொல்லி பார்க்கணும். இந்த 3லையுமே வந்து இந்த 2 ஸ்டேட்லையுமே ஓட்டா கன்வெர்ட் பண்ணக்கூடிய தொண்டர் படை உண்டு. இவங்களுக்கு அகிலேஷ் யாதவுக்கு உண்டு, தேஜஸ் யாதவுக்கு உண்டு. அதனால அவங்களால வந்து டஃப் ஃபைட் கொடுக்க முடியும் பிஜேபிக்கு. அது உண்மை. இப்போ பீகார்ல வந்து இப்போ முதல்ல நீங்க சொல்லியிருந்தீங்க அவர் நிதிஷ் அவருடைய வருகை அப்படிங்கிறது, வெளியேற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன சலசலப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது. ஆனா இப்போ தொகுதி பங்கீடு ஏற்பட்டதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய நிலைமைகளாகட்டும் இல்ல அந்த லீடர்ஸ் ஆகட்டும் அவங்களுடைய எமர்ஜி அப்படிங்கிறதுமே வந்து நிதிஷ்குமே ஒரு கட்டத்துல சவால் தானே சார். அவர் நம்ம நேற்று பேசும்போது நேற்றைய செய்திகள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரதமர் மோடி கூட நடந்த நிகழ்ச்சியில இனிமே நான் வந்து உங்களோட தான் இருப்பேன், அந்த கூட்டணிக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறத ஒன்று சொன்னாரு. அது சொல்லும் போது அது என்னன்னா, அது ஒரு இதற்கு மேல் உங்களோட தான் இருப்பேன்னு சொல்றது வந்து இனிமே எந்த ஒரு தவறு நடந்தாலும் சரி நடந்தாலும் இந்த இடம் தான் நானு அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. அது சரியா தவறா அப்படிங்கிறத தாண்டி அவருடைய இந்த ஸ்டாண்டு வந்து அங்க லோக்கல் பாலிடிக்ஸ்ல ஒரு ஒரு அதிர்வை ஏற்படுத்த தானே சார் செய்யும். இல்லை, அதாவது இவர் திரும்பி இந்த பக்கம் வந்தபோது முதல்ல அங்கே ஆட்சியை பிடிச்சது, நிதிஷ் ஆட்சியை பிடிச்சது லல்லு பிரசாத் யாதவ் பார்ட்டி கூட சேர்ந்து தான். இடையில வந்து துரோகம் பண்ணிட்டு அங்கே பிஜேபிக்கு போனார். அதுக்கப்புறம் பிஜேபியில் வந்து லாஸ்ட் எலெக்ஷனில் வந்து இவர் ஒரேடியாக ஓரங்கட்ட பார்க்குறாங்கன்னு இந்த பக்கம் வந்தார். மறுபடியும் இவர் லல்லு வந்து மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏற்றுக்கிட்டாரு. இப்போ மறுபடியும் இவர் பிஜேபி போயிட்டார். இப்போ லாலு என்ன சொல்லுவார்? மறப்போம் ஆனால் மன்னிக்க மாட்டோம் சார் சொல்லுவார். நீ அங்கேயே போய் இருந்துக்கோ, நீங்க வர வேண்டாம்னு சொல்லிடுவார். அது இவருக்கும் தெரியும். இவருக்கும் அது தெரியும். ஆமா. அதனால நிதிஷ்குமாருக்கு இனிமே வேறு புகலிடம் கிடையாது, இங்கதான் இருக்கணும். பிஜேபி அவர் ஒன்றும் அவ்வளவு சிறப்பாக நடத்த மாட்டாங்க. அவர் ஒரு முக்குட்னு சொல்லுவாங்க, முகமுடியாக பயன்படுத்துவார்கள், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்படி ஏன் சார் வாக்குறுதி கொடுக்கணும்? நீ உங்களோட தான் இருப்பங்கிற வாக்குறுதியில அதீதமான வாக்குறுதி இல்லையா சார்? அவருக்கு வேற வழி இல்லை. இங்க நிச்சயமா எடுத்துக்க மாட்டாங்க. லல்லு யாதவ் நிச்சயமா அவர் இனிமே எடுத்துக்க மாட்டார். அதனால வாக்குறுதி கொடுக்கிறார். எப்படி இருந்தாலும் நான் நினைக்கிறேன் நிதிஷுடைய அரசியல் வாழ்வு முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மக்களவை தேர்தலுக்கு அப்புறம் பெருசா அவர் கண்டுகொள்ளப்பட மாட்டார் அப்படின்னு. நன்றி சார். இன்றைய தினம் பல கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கீங்க. நாளை தினம் மீண்டும் மனிதா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். ஜென்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கும் நன்றி. நாளை காலை மீண்டும் சந்திப்போம். நன்றி சார். வணக்கம் ராம். வணக்கம்.